Kia ora, vanakkam and welcome to Mali's Big Boss Review. I am so sorry that I could not உங்களுக்காக ஒரு ரிவ்யூ நேற்று பண்ண முடியல. எஸ்டர்டே யுகேந்திரன் வாஸ் ரொம்ப பிஸியாக இருந்தார். அவரோட படம் கால் திரைப்படத்தோட இட்ஸ் பின் நாமினேட்டட் ஃபார் அன் இன்டர்நேஷ்னல் அவார்ட். அது வந்து மெல்பர்னில் முழுக்க எடுத்த ஒரு படம். அந்த படத்தோட அது சம்மந்தமாக அந்த ஸ்க்ரீனிங்காக போயிருந்தார். ஒரு அவார்ட் செரமனி. ஐ திங்க் ஐம் நாட் டூ ஷூர் வாட் தட் இஸ். யா, ஸோ அதுக்காக அவர் பிஸியாக இருந்தார். எனக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் ஒர்க் அண்ட் தென் ஐ ஆல்சோ ஹேட் டு ஸ்கூல் முடிஞ்சு தர்ஷனுக்கு வந்து ஹீஸ் கிராஜுவேட்டிங் திஸ் இயர், ஸோ ஃப்ரம் பிரைமரி 6. ஸோ அதனால் அதுக்கு வேலை முடிஞ்சு டைரெக்டாக அங்கே போக வேண்டியிருந்தது. ஸோ when I came back, தர்ஷன் வாஸ் நாட் வெல். அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா காலையிலேயே அவரை கிளினிக் கூட்டிகிட்டு போயிட்டு தான் நான் வந்திருக்கேன். பிகாஸ் he had some rushes and had fever as well. ஸோ அது வந்து வைரல் அப்படின்றாங்க. ஸோ yep, we're just happy that it's not COVID or hand, foot and mouth disease. But அதனால் apologies, I was not able to do it. But ஒரு சின்ன ரிவ்யூ ஆஃப் டே 67 டிசம்பர் 12 ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சி பற்றி, அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றி ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். I tried to watch it last night after Darshan fell asleep. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கே தூக்கம் வந்துருச்சு. பட் நான் வந்து பார்த்து ஐ டிட் பே அட்டென்ஷன் அண்ட் ஐ வுட் டெல் யூ வாட் ஐ ஃபெல்ட் அபவுட் தட் எபிசோட். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி தொடங்குறது வந்து எம்ப்ளாயீஸ் வந்து இப்போ எல்லா வேலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸாக இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே உள்ளவங்க அவங்க வீட்டு வேலையை அவங்க பார்த்துக்கணும். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற கேஸுக்கு தண்ணிக்கு இது எல்லாத்துக்கும் வந்து அந்த வேலையாட்கள் வந்து பெடல் பண்ணோம், ஹேண்ட் பெடல் பண்ணோம், லேக்கால் சைக்கிள் பெடல் பண்ணோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்ததில்ல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ளே வந்து எல்லா வேலையும் சமைக்கிறதா இருக்கட்டும், சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து இந்த ஒர்க்கர்ஸ் தான் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அந்த பிக் பாஸ் வாய்ஸ் சொல்லும். வீடு சமுதாயத்தின் பிரதிபலிப்பு அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லும். இதுதான் உண்மை. இட்ஸ் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறது இதுதான் விஷயம். இது வந்து நம்ம இதை கேமாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தப்பு. சம்டைம்ஸ் ஐ ஆல்சோ யூஸ் த வேர்ட் கேம் இன்டர்சேஞ்சபிளி, பட் தட்ஸ் ராங். ஆக்சுவலி இது வந்து ரியாலிட்டி ஷோ, சமுதாயத்தின் பிரதிபலிப்பு. அப்படி இருக்கும்போது இது வந்து கேம் அண்ட் டாஸ்க் அப்படின்னு பார்க்காம இது ஒருத்தவங்களை குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக நம்ம பார்க்கணும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த அட்ராசிட்டிஸ் வந்து ஒரு லிமிட்டை தாண்டும் போது ஹியூமனிட்டியை கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு தாண்டும் போது அது தவறாக நடக்குது. ஸோ டாஸ்க் கொடுக்குறவங்களும் அது என்னென்ன விஷயங்களை வந்து தொலைக்காட்சியில் படம் பிடிச்சு நமக்கு காட்டுறாங்களோ அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும். போட்டியாளர்களுக்கு மட்டும் இல்லை, விஜய் டிவிக்கும் பேனிஜேக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குன்றதை வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன். பிகாஸ் இது வீடு சமுதாயத்தின் பிரதிபலிப்பு, ரைட்? அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து ஷி டேக்ஸ் சார்ஜ் ஆஃப் த மேனேஜர்ஸ் டீம் லைக் எக்ஸ்பெக்டட். அவங்க அதனால தான் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்ம முத்துக்குமரனை வந்து வேலையாட்களோட டீமுக்கு அனுப்புகிறாங்க. அண்ட் அவங்க அது எதிர்பார்த்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இந்த ரிவ்யூவில். இவங்க முத்துக்குமரன் வெளியே அனுப்புறதுக்கு காரணம் இவங்க வந்து இங்கே டேக் சார்ஜ் பண்ணுன்றதுக்காகன்றது. அதே மாதிரி அவங்க டேக் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஷீ இஸ் a ஸ்மார்ட் woman. ஷி மேக்ஸ் salient points. என்னென்ன அவங்களோட அராஜகம், அந்த அடக்குமுறை வரும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது. அது வந்து அவங்க கட் டவுன் பண்ணோம். இன் ரியல் லைஃப் ஷீஸ் a HR manager, but I hope she's the nicer Manjari that we see in the program in real life. And then it's nice. இல்லாட்டினா இந்த அராஜகம், அந்த பவர் கையில் கிடைக்கும் போது அந்த ஆக்கிரமிப்பு எண்ணம் வருதுல, அது வந்து ரியல் லைஃப்பில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஐ வுடன்ட் வாண்ட் டு பி ஒர்க்கிங் வித் அப்படின்னு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து அந்த கையை அடித்தது வந்து ராணுவ கையை அடித்தது தவறான விஷயம். இது வந்து இட் கேன் பி a பிக் கேஸ். இது அமெரிக்கா, வெளிநாடு, மேலை நாடுகளில் வந்து பெரிய விஷயமாக்க முடியும். ஒரு எம்ப்ளாயரை நீங்கள் வந்து கை வைக்கிறீங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். மேனேஜருக்கே பதவி போயிடும். ஸோ ராணுவ செஞ்சதும் தவறு. ராணுவ வந்து ஃபால்ஸ் அலிகேஷன், இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு கதை கட்டி அதுவும் தவறான விஷயம். ஆனால் நீங்கள் என்னத்தான் தவறு, இப்போ நியூசிலாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் உள்ளே வரானா அந்த திருடன் நீங்கள் அடிக்கக்கூடாது. நீ என்ன வேணுமோ கண்டென்ட் இன்சூரன்ஸ் நீங்கள் எல்லாரும் எடுத்து வச்சுக்கணும் இங்கே. ஸோ உங்கள் பொருள்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஏதாவது எடுக்கிறாங்கன்னா விட்டுருங்க, ஒன்றும் பண்ணக்கூடாது, இல்லைன்னு உங்களை சார்ஜ் பண்ணுவாங்க கோர்ட்டில், ரைட்? ஸோ அண்ட் தென் யூ மேக் அ போலீஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் கிளைம் இன்சூரன்ஸ். ஆனால் ஈவன் இன் ஒரு ஷாப்பிங் மாலில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹேவ் காட் செக்யூரிட்டி கார்ட்ஸ், அவங்க கூட வந்து திருடர்கள் மேலே கை வைக்க முடியாது.
அவங்கள எஸ்கார்ட் பண்ணி இல்லை அவங்கள பயமுறுத்த தான் முடியுமே தவிர இவங்க வந்து அடிக்கக்கூடாது, ரைட்? ஸோ யா, ஸோ மஞ்சரி கையை அடித்தது தவிர ராணவ் வந்து பொய்ய அலிகேஷன்ஸ் வச்சதும் தவறு. அந்த இடத்துல மஞ்சரி ஃபார் ஆல் த நாலேஜ் தட் ஷீ ஷுட் ஹேவ் கம் டவுன்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. பட் அவங்க அந்த கதாபாத்திரங்கள் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. ஷீ கெட்ஸ் இன் டு த கேரக்டர், பட் அட் த சேம் டைம் ஐ ஃபீல் தட் சம்டைம்ஸ் இட் கேன் கோ டு தி எக்ஸ்ட்ரீம்ஸ், ரைட்? ஸோ அது நடக்குது. சத்யா வந்து ஒரு விஷயம் சொல்வார், இது வந்து விடுதியா சிறைச்சாலையான்றதை கேட்பார். ஏன்னா இந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் வெளியே வரக்கூடாது, இதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். அன்ஷிதா கொடை பிடிச்சிட்டு நிற்கும் போது அதில் தானே பிரச்சனை வருது. ஸோ இதெல்லாம் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஜஸ்ட் த ஹைலைட்ஸ் ஆஃப் தட் ஷோ ஆஃப் Day 67. ஸோ முக்கியமான விஷயங்கள் இது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு ஒரு விஷயம் ஐ வாண்ட் டு டாக் அபவுட். இது வந்து விடுதியாக சிறைச்சாலை. நம்ம ஒருத்தவங்களுக்கு வேலை செஞ்சால் நம்ம அவங்களுக்கு வேலை செய்கிறோம், நம்மளால் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, அதில் ஒரு பகுதியை தான் நமக்கு கொடுக்குறாங்க சம்பளமாக. அதை வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். நம்ம அவங்களுக்கு அடிமைகள் கிடையாது அப்படின்றத வந்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டுனுச்சு. அண்ட் முதலாளிகள் வந்து சுதாரிச்சுக்கணும். நவ் ஐ திங்க் things are changing, evolving. I know of a lot of companies in India, நீங்க பார்த்தீங்கன்னா they have conferences வைப்பாங்க, conventions வைப்பாங்க, concentive they call it, incentive and conferences சேர்த்து வச்சு இது தொழிலாளர்களில் வந்து ஒரு 200-300 பேரை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அங்கே வந்து டீம் பில்டிங் டாஸ்க் வைக்கிறது, கான்ஃபரன்சஸ் வைக்கிறது, அதே நேரத்தில் வந்து டின்னர் அண்ட் டான்ஸ் வைப்பாங்க and all of that. And people are சில நேரங்கள் sometimes it's within India, sometimes it's out of India. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ மஸ்ட் ஹேவ் தோஸ் கான்வர்சேஷன்ஸ். இஃப் யூ ஆர் இந்த ஹெச்ஆர் அண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் டீம், இட்ஸ் அபவுட் டாக்கிங் அபவுட் தோஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதானுங்க. சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓட்டமாகவே ஓடிட்டு இருந்தேன்னா ஒரு 50 வயசு ஹிட் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்மளால் இயல்பாக செய்ய முடியாது. 60 வயசில் வந்து மேபி யூ won't be able to walk as effectively as when you were in your 20s. ஸோ 60 வயசுக்கு மேலே நான் எல்லாம் சம்பாரிச்சு முடிச்சு ரிட்டையர் 65 வயசுக்கு ரிட்டையர் பண்ணி நான் உலகம் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லும்போது உங்கள் ஹெல்த் உங்களுக்கு ஒத்துழைக்கலை, நான் என்ன செய்வீங்க? உங்களால் வந்து அப்போ வந்து சுறுசுறுப்பாக இப்போ ஒரு அங்குபாட்டில் ஏறி இறங்குற விஷயம் உங்களால் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிரியேட்டிங் மெமரிஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் about life, right? And of course நீங்கள் பார்த்தீங்கன்னா towards the end the team வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா Banijay and Vijay team வந்து they know the two people who need to be in the top are Muthukumaran and Jacqueline. ஸோ அவங்களுக்கு வந்து படம் பிடிச்சி அவங்களுக்கு நிறைய டைம் கொடுத்து அவங்களுக்கு வந்து வன்மம் அவங்க பக்கம் திரும்புகிற மாதிரி, ஸோ தட் பீப்புள் ஹேவ் சிம்பத்தி ஆன் தம்ன்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஐ திங்க் these two people deserve to be in the top 3, ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன், ரைட்? ஸோ முத்துக்குமரன் தான் வின் பண்ண போகிறாருன்றது நமக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுது. பட் ஜாக்லினை வந்து எல்லோரும் டார்கெட் பண்ணி அவங்க வந்து நாமினேஷன், ஏன்னா அவங்க டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க. டாய்லெட் யூஸ் பண்ணும்போது ஸோ ஆளுங்க டார்கெட் பண்ணல, the big boss team வந்து டார்கெட் பண்ணி let's put in the nomination team so there will be sympathy on her அப்படின்ற மாதிரி working towards making Jacqueline shine அப்படின்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. இது வந்து Day 67ஓட ரிவ்யூ. இப்போ Day 68க்கு போவோம். Day 68 வந்து December 13 ஒளிபரப்பான பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனத்துக்கு போகிறோம் இப்போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி தொடங்குறது ஜாக்லின் முத்துக்குமரன் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அருண் பற்றி பேசுகிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஜாக்லினை யாரெல்லாம் வந்து தள்ளி வச்சாங்களோ இல்லை அவங்கள பற்றி நிறைய குறை சொன்னாங்களோ they all start becoming close to her. சத்யா was one example. அதுக்கப்புறம் ஐ திங்க் அருண் as well, ரைட்? தீபக் அண்ட் இப்போ வந்து முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின் ஃபார்மிங் அ குட் பாண்ட் அப்படின்றது தெரியுது. ஸோ அதில் வந்து அருண் வந்து இப்போதும் ப்ரோவோக் பண்ணுறாரு அப்படின்றத வந்து முத்துக்குமரன் சொல்கிறார். என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல ஜாக்லின் அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஜாக்லின் வந்து ஒரு ரொம்ப சேலியண்ட்டான வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லுவாங்க இந்த கேமில். நீ பாரு, ஒன்றை வந்து உடைக்கணுன்றது தான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. அவர் ப்ரோவோக் பண்ணி நீ உடஞ்சி போகணுன்றது தான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. அப்போ நீ என்ன பண்ணோம், நீ வந்து இதை எப்படி நீ மேனேஜ் பண்ணுறன்றதுல தான் நீ ஷைன் ஆவ. ஸோ அவர் ஒன்று ப்ரோவோக் பண்ணுறது ஓகே, அது அவரோட கேம். ஆனால் இதை நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வாஸ் ஹேவிங் திஸ் கான்வர்சேஷன் வித் தர்ஷன் இன் த கார் when we were driving back from the clinic this morning. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி you have no control over other people's actions, but what you have control over is how we react to their actions. Darshan was a bit worried about going to intermediate school, புது ஸ்கூல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சு. He graduated yesterday from primary school, so next year போகிறதுக்கு இப்போயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. So I was talking to him and I said, we can control our reactions and we need to choose how to be happy,
choose to be happy more than how to be, choose to be happy அப்படின்றத பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க. அவர் உடைக்கிறது தான் அருணோட விஷயம். உன்னை வந்து சின்னாபின்னமாக்கி உன்னோட இன்னொரு முகம் வெளியில் வரணும்னு எதிர்பார்க்குறாரு. அந்த முகம் வெளியில் வர்றது தான் வந்து மக்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா அதுதான் உன்னோட உண்மையான முகம் அப்படின்றது. ஆனால் அதில் நீ எப்படி அந்த உண்மையான முகத்தில் வந்து என்னென்ன ஹார்னஸ் பண்ணி எப்படி நீ ஷைன் பண்ணுறன்றது தான் விஷயம் அப்படின்றது பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க இந்த பொண்ணு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் ரீடிங் டாஸ்க் சௌந்தர்யா வந்து பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து ரஞ்சித் என்ன செய்வார்னா டாஸ்க்கை படிச்சுட்டு கரெக்டாக அந்த சௌந்தர்யோட போர்ஷன் வரும்போது ராயனை கூப்பிடுவார். ரஞ்சித்தோட சூட்சமம் இங்கே தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேசிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராயன் இஸ் வெரி க்ளோஸ் டு சௌந்தர்யான்றது தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. அட் திஸ் பாயிண்ட் ஹி கால்ஸ் ஆன் Ryan to come and read about Soundariya தான் வந்து ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வைக்கிறாரு. அண்ட் ரஞ்சித் இஸ் oh my god வெரி ஸ்கீமிங். அதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்புறம் வந்து முத்துக்குமரன் வந்து டைட்டில் வின்னர்னு சொல்கிறாங்க. ஜெஃப்ரி வந்து கோவா கேங்கை விட்டு விலகி இருக்கிறாரு. அவர் வந்து இண்டிவிஜுவலாக விளையாட ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னது பெரிய பூகம்பமாக வெடிக்குது. ஜெஃப்ரி கெட்ஸ் ஒஃபெண்டட், ரைட்? ஆனால் ஜெஃப்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹி இஸ் நாட் ஒரு நம்பகத்தன்மை உடைய ஒரு கேரக்டராக இந்த 1.5 hour நிகழ்ச்சியில் காட்டலை. ஏன்னா என்ன பண்ணுறாருன்னா அதையும் வந்து அழகாக அனலைஸ் பண்ணுவாங்க ஜாக்லின். என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை ஜெஃப்ரி என்ன பண்ணுவார்னா சௌந்தர்யாவோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். உள்ளே போய் நாமினேட் பண்ணும்போது சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணுவார். அண்ட் கொடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு என்ன செய்கிறானே தெரியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் ஏதோ சொல்வார். ஐ ரிமெம்பர் தட். ஐ வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ பட் ஐ கைண்ட் ஆஃப் forgot about it. பட் ஜெஃப்ரி வந்து அப்படி பண்ணுறாரு, ரைட்? அண்ட் சௌந்தர்யா வந்து இன் தட் சென்ஸ் ஹி betrayed her trust, ரைட்? அப்படி செய்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சொல்கிறது எப்படி சொல்கிறாங்க அனலைஸ் பண்ணி ஹி கைண்ட் ஆஃப் மேக்ஸ் யூஸ் ஆஃப் பீப்புள். சௌந்தர்யாவோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். சௌந்தர்யா ரொம்ப பாப்புலராக இருக்கும்போது கைத்தட்டெல்லாம் வாங்கும்போது அவங்களோட ட்ராவல் பண்ணி அப்புறமா அவங்க அப்படி கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கோவா கேங் அது இதுன்னு அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் விஷயங்கள் விஜய் சேதுபதி கேள்விகள் கேட்ட பிறகு அப்படி அங்கே கட் பண்ணிட்டார். அப்புறம் வந்து அந்த டாஸ்கில் வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க ஒரு டாஸ்க் குக்கிங் டாஸ்க் வைப்பாங்களா, அது சம்மந்தி பண்ணணும். அதில் வந்து நீ என்ன அன்ஷிதாவோட போய் சேர்ந்து அப்படின்னு கேட்டதுக்கு அவன் நல்லா செய்வான் தானே போய் சேர்ந்து, ஆமாம் அவங்க வின் பண்ணுவாங்கன்ற வாய்ப்பு நிறைய இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் போனேன். இதை வந்து ஓகே நம்ம வந்து சில நேரங்கள் பார்ப்போம், we want to be in the winning team, right? But you don't cut weights to stay afloat. You get what I'm saying? உன்னோட நண்பர்களை நீ விட்டு கொடுத்து உன் குடும்பம் உன்னோட உறவினர்கள் எல்லாம் விட்டு கொடுத்து நீ போகிறது வந்து சரியில்லை. இங்கே வந்து நீ நண்பர்கள்ன்ற மாதிரி சௌந்தர்யா என்ன அவன் மேலே நீ சாஞ்சிக்கிறது, சௌந்தர்யா மோ மேலே சாஞ்சிக்கிறது அதெல்லாம் பண்ணி ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்டின பிறகு நீ பண்ணது தவறுன்றது எனக்கு தோணுது. அப்புறம் வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க இப்போ பாரு பவித்ராவோட ரொம்ப க்ளோஸாகவே இருக்கிறாரு அண்ட் பவித்ரா வந்து பெஸ்ட் பிளேயர்ன்றது வந்து ஓட்டம் பண்ணார். ஸோ இப்போ என்ன பவித்ரா ஒரு பக்கமாக இருப்பார் அப்படின்றது. ஓகே, ஸோ சௌந்தர்யா வந்து ஆக்சுவலி ஷுல் கோ கான்ஃபரண்ட். இது வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து அந்த அனாலிசிஸ் நடக்கும். பட் நான் இடையில சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஆனால் இந்த டாஸ்க் அந்த நியூஸ் ரீடர் டாஸ்கில் ஜெஃப்ரியை பற்றி சொன்னோன்னே ஜெஃப்ரி வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டு அவர் என்ன சொல்வார்னா இவங்க மட்டும் ஒன்றும் எல்லாரும் அந்த கோவா கேங்கை பற்றி எல்லாம் தப்பு தப்பாக சொல்லிட்டு இவங்க மட்டும் என்ன பெரிய ஒழுங்கான்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுவார். நாட் இன் தோஸ் வேர்ட்ஸ் தோ. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சௌந்தர்யா வந்து கன்ஃபரண்ட் பண்ணுவாங்க. உடனே ஜெஃப்ரி இதை மாற்றி யார் உங்ககிட்ட சொன்னா, இது நான் சொன்னேன்னா நீ கேட்டியா அப்படின்னு அவர் சொல்லாதது நான் சொல்லலைன்றது சொல்ல மாட்டார். ஆனால் தட்ஸ் த இம்ப்ளிகேஷன். அப்படி தான் ஒரு உணர்வை ஏற்படுத்துவார். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ராயன் சொல்லிவிட்டு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன கேட்காம நீ அங்கே போய் சொன்ன, நீ என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு. ஸோ ராயனை வந்து இப்போ வந்து தவறானவர்ன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேயல் கொடுப்பாரு. ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் இப்படி தானே நான் உங்ககிட்ட இப்படி பழகினேன். ஹி புல்ஸ் நேம்ஸ் அண்ட் ஹி த்ரோஸ் நேம்ஸ், ரைட், டு ஜஸ்டிஃபை ஹிஸ் ஆக்ஷன்ஸ். அண்ட் ஜெஃப்ரிக்கு வந்து திஸ் இஸ் சாஃப்ட் ஸ்பாட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்யா கூட சொல்லுவார் இவரோட கம்யூனிட்டி முன்னுக்கு வரணும், இவர் வந்து கம்யூனிட்டி ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் நாமினேட் பண்ணுறேன் அவரை வந்து பெஸ்ட் பிளேயர்ன்றதுக்குன்றத சொல்வார். ஐம் லைக் இட்ஸ் நாட் ஃபேர் பிகாஸ் வாட் கம்யூனிட்டி இஸ் ஹி ரெப்ரசென்டிங் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. வாட் கம்யூனிட்டி ஆர் யூ டாக்கிங் அபவுட்? ஏன் அவரை தள்ளி வைக்கிறீங்க? இது ஒரு கம்யூனிட்டின்னு ஏன் தள்ளி வைக்கிறீங்க? உங்கள் எல்லாருக்கும் ஒரு கம்யூனிட்டி இருக்குது, இது ஒரு கம்யூனிட்டி, அதுவே வந்து ஒரு பிரிவினைவாதம்ன்றது எனக்கு தோணுது. பட் யா, ஸோ ஜெஃப்ரி வந்து ட்விஸ்ட் பண்ணுறாரு, வார்த்தைகளை மாற்றி பேசுகிறாரு, ஹீ த்ரோஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஹீ கம்ஸ் அக்ராஸ் as someone who will cut weights to stay afloat, you know.
அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவோட பிறந்தநாள். அந்த பிறந்தநாளில் வந்து தர்ஷிகா சொல்லுவாங்க இந்த மாதிரி பிக் பாஸோட வாய்ஸ்லேருந்து எனக்கு வந்து ஒரு விஷ் வேணும், அவர் சொல்லணும் அவர் சொல்லணும். இங்கே பாருங்கள், கேக் பியூட்டிஃபுல்லான கேக். அவங்க அம்மா வந்து ஷீஸ் அ சிங்கிள் மதர், ரைட்? அண்ட் அவங்க அனுப்பி வச்ச கேக்கை விட அவங்க பிக் பாஸ் வாய்ஸ்கிட்டேருந்து அவங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரம் நமக்கு இவ்வளோ வாழ்க்கையில் முக்கியன்றது இது ஒரு படிப்பினைங்க. இந்த அங்கீகாரம் வந்து இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். உங்கள் அம்மா அவ்வளோ எஃபர்ட் போட்டு சச் அ பியூட்டிஃபுல் கேக். அது எல்லாத்தையும் விட பிக் பாஸ் சொல்லணுன்றது அந்த அத்தாரிட்டி ஃபிகர் வந்து நமக்கு அந்த அப்ரூவலுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம், ரைட்? ஸோ இது நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஒரு கார்ப்பரேட் ஆர்கனைசேஷனில் வந்து இது பார்க்கலாம். நம்ம பாஸ் பாராட்டுனா நமக்கு சுற்றி இருக்கவங்க நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறது ஒன்று. ஆனால் பாஸ் சொல்லும்போது அது இன்னும் அதீத ஒரு சந்தோஷம் கொடுக்குது. இதுதான் மனிதனோட இயல்பு, ரைட்? ஒரு அத்தாரிட்டிக்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து வருது, ஒரு சந்தோஷம் வருதுன்னா it's like a big deal, right? இப்போ நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா I have taken photographs with 2 prime ministers of New Zealand. ஸோ அது வந்து actually 3 prime ministers including the current prime minister. ஸோ அது வந்து நான் எல்லா ஃபோட்டோவோடு சேர்த்து போடுவேன், அது தனி ஃபோட்டோவோட போட மாட்டேன். பிகாஸ் அவங்க அந்த காலகட்டத்துக்கு மட்டும் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்க போகிறாங்க. பட் அந்த அத்தாரிட்டிக்கிட்டேருந்து நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது it makes you feel special, right? இந்த authority parents have over children. When it comes to children, it's very, very important that you give it to them. You have to take the onus is on you, right? ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு அப்பப்போ பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தெரிவிக்க அவங்களோட கான்ஃபிடென்ஸ் வளரும். நான் பில்டிங் கான்ஃபிடென்ஸ் இஸ் ஒன் திங். அதே நேரத்தில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து சின்ன குழந்தை வந்து இந்த ஒரு அடல்ட் மாதிரி பேச வச்சுட்டு அதை அழகு பார்க்குறது, அது வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏன் அதிக பிரசங்கி மாதிரி பேசுது இந்த குழந்தை அப்படின்னு. அதை ரசிக்கிறது வேறு விஷயமாயிடும். ஸோ it's a fine balance. And you must know how to navigate that, right? So Tharshika அப்படி சொல்லுவாங்க, it's one of a milestone moments அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எனக்கு இது milestone achievement. ஏன்னா எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் எனக்கு இந்த பர்த்டே விஷ் வரணும், அது வரைக்குமாச்சும் நான் இருக்கணும்னு நான் வந்து எதிர்பார்த்தேன்னு. அதே மாதிரி அது வரைக்கும் இருந்துட்டாங்க. ஐ திங்க் இந்த வார இறுதியில் வெளியாக போகிறது தர்ஷிகான்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. I am not going to tell you who's going to be evicted, basically because one of you all had written in saying that it's not fair, it's not ethical that you're announcing it before the Vijay TV announcement comes out, right? Despite the fact that Bb8 நிறைய சமூக வலைத்தளங்களில் அதை பற்றின விஷயங்கள் வந்தாலும் கூட, ரைட்? வேணும்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு வேணால் கொடுக்குறேன். பட் என்னோட கணிப்புப்படி தர்ஷிகா வெளியே போவாங்க அப்படின்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. இட்ஸ் அபவுட் டைம் ஷி கோஸ் பிகாஸ் ஷி ஸ்பாயிலிங் த நேம் இஸ் வெல், இந்த விஷால் கான்டென்ட் கொடுத்து, ரைட்? அப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் நாமினேஷன். ராணவ் வந்து ஈஸி டார்கெட்ன்றதுனால அந்த தொழிலாளிகளுக்கு இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ராணவ்னு சொல்கிறாங்க. ராணவ் டசன்ட் நோ ஹவ் டு டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப். அங்கே ஜாக்லின் ராணவ்காக பேசுவாங்க. இங்கே பாருங்கள், அவர் ராணவ் வச்சு ஏதோ ஒரு கான்டென்ட் ட்ரை பண்ணார். ஐஎஸ் அவர் வந்து கத்தி பேசினது, ஃபால்ஸ் எலிகேஷன்ஸ் வச்சது எல்லாமே தவறான விஷயம். ஆனால் நான் இந்த மாதிரி சௌந்தர்யா பண்ண போகிறேன்னு ஒரு குரூப்பாக இருந்து தான் பேசி அவர் வராரு, ரைட்? எல்லாருடைய அனுமதியும் கேட்டுட்டு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவர் செய்கிறாரு. இப்போ அதை வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணுறது தவறில்லை. அவர் வந்து யூ ஆர் த வர்ஸ்ட் பிளேயர்னு சொல்கிறது. ஜாக்லின் கரெக்டாக சொல்லுவாங்க, இல்லை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ரஞ்சித் தான், எதுவுமே செய்யாத ரஞ்சித் தான் வந்து நான் வர்ஸ்ட் பிளேயர் நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து டைரக்ட் நாமினேஷன் போகிறதுக்காக அண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ரஞ்சித் வந்து என்னங்க ஒரு அந்த ஹிஸ் காட் a lot of vengeance in his heart. அவர் முகம் வெளிமுகம் வந்து வேற. இந்த 1 hour 2 hour நிகழ்ச்சியில் பார்க்கும்போது அவர் 60 நாள் நடிக்கிறாரு, 67 நாள் 68 நாளுங்க. அவரோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. எவ்ரி டைம் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இட், ஐம் ரஷிங் த்ரூ இட் அண்ட் தென் ஐ மிஸ் இட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து யாரெல்லாம் அவரோட பேரை வந்து வர்ஸ்ட் பிளேயருக்கு சொல்கிறாங்களோ அவங்களில் இருந்து தான் 2 பேரை போய் நாமினேஷனில் வந்து அந்த பேரை சொல்வார். இங்கே வந்து ஜாக்லின் வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ரஞ்சித் தான் போகணும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். பட் எல்லாரும் டார்கெட் பண்ணி முத்துக்குமரன் அங்கே பாருங்கள், ஹி டசன்ட் திங்க் அபவுட் இட். ஹி சேஸ் ராணவ் சொல்லி ராணவ்க்கு 4 vote கொடுத்து ஹீஸ் இன் டைரக்ட் நாமினேஷன். ராணவ் காப்பாற்றிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் மக்கள். ஆனால் ரஞ்சித் வந்து இதை வந்து மைண்டில் வச்சுப்பார். டுவர்ட்ஸ் என் எல்லாம் பேசி முடித்த பிறகு பிக் பாஸ் வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி பேசி லைக் சம்மரி மாதிரி கொடுப்பார் என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது. ஜாக்லின் வந்து கைத்தட்டி சிரிப்பாங்க. சிரிச்சோன்னே இவர் இப்படி எட்டி பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவர் கேட்பாருங்க, எதுக்காக சிரிச்சேன், ஏன் சிரிச்சேன்? அப்போ அவர் அங்கே நடந்தது மைண்ட்லேயே வச்சுருந்தது இப்போ வந்து கேள்வி கேட்குறாரு. அந்த மாதிரி தான் அவர் பண்ணுறது வந்து ஐ ஃபீல். அதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ஸ்ட் பிளேயருக்கு வந்து அவரோட பேரை சொன்ன 2 பேரை தான் அவருக்கு பதிலுக்கு திரும்ப நாமினேட் பண்ணுவார். அன்ஷிதா அண்ட் ஐ திங்க் ராயன். யா,
ஏன்னா அவங்க 2 பேரும் இவர் பேர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவர் பதிலுக்கு அவங்க 2 பேரும் பேர் சொல்வார். ஸோ ரஞ்சித்தோட முகம் அது வந்து உண்மையான முகம் கிடையாது, இன்னும் முகத்திரையோடு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் இப்போ ஸ்லோலி அது வெளியில் வருது. இட்ஸ் அவர் எப்படி இவ்வளோ நாள் இருக்கார், டாஸ்க்கும் விளையாடுறதில்ல, எதுக்கும் முன்னு வருதில்ல. கேப்டன்சி வாஸ் டோட்டல் ஃபெயிலியர். அவர் 2 முட்டைகளை யாராவது எடுப்பாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், யாருமே பண்ணலை. இட் வாஸ் ஸோ டிசப்பாயிண்டிங். அதுக்கு வந்து பிளான் பண்ணி இருந்திருக்கலாம், பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஒரு உந்துதல் கொடுத்து மேக் தம் டேக் அவுட் த எக். அன்பு பாசம்ன்ற வலையை வீசி எல்லாரையும் அதில் சிக்க வச்சிருக்காரு ரஞ்சித். அது வந்து உண்மைன்றது வந்து இப்போ எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ராணவ் வந்து சென்சிபிளாக நீ பண்ணணும்னு. சென்சிபிளாக இந்த பொண்ணுக்கிட்ட இது சென்சிபிலிட்டிஸ் பற்றி இவ எப்படி பேசுகிறா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பொண்ணும் சில நேரங்களில் சென்சிபிளாக பேசுவான்றதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்ல போகிறேன். அவள் வந்து ஜெஃப்ரி கிட்ட சொல்லுவாள். ஏன்னா ஜெஃப்ரி வந்து அவருக்கு வந்து அந்த இவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு சொல்லி அவர் வந்து வாதாடும் போது, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட் நாமினேஷன், தொழிலாளர்கள் இருந்து ஒருத்தர் வந்து டைரக்ட் நாமினேஷன், முதலாளிகளில் இருந்து ஒருத்தருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க போகிறாங்க, ரைட்? ஸோ அங்கே வந்து ராணவை பற்றி எல்லாம் டார்கெட் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஜெஃப்ரிக்கு வந்து, ஸோ இங்கே இருக்கிற 4 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சரி, பவித்ரா, தர்ஷிகா, தீபக் அண்ட் ஜெஃப்ரி, இவங்க 5 பேரும் எனக்கு தான் வேணும்னு தனக்காக வந்து சுயமாக வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஸோ வெளியிலேருந்து வந்திருக்க அருண் அண்ட் சத்யா, அதாவது தொழிலாளிகளில் இருந்து முதலாளிகளான சத்யா அண்ட் நம்ம அருண் வந்து என்ன செய்வார்னா, சத்யாவோட குட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டில் ஜெஃப்ரிக்கு போடுவார். அதே மாதிரி அருணும் ஜெஃப்ரிக்கு போடுவார். பிகாஸ் அது வந்து மோர் சிம்பத்தி ஓட் தென் அவருக்கு வந்து. ஸோ அதை வந்து சௌந்தர்யா சொல்லுவாள், இந்த மாதிரி ஏன்னா நீ பாரு, நீயா வின் பண்ணி ஜெயிக்கிறது ஒன்று, அதில் வந்து நீ வந்தனா சரியாக இருக்கும். இந்த மாதிரி அவங்க உனக்கு கொடுக்குறது வந்து அவ்வளோ ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சௌந்தர்யா சொல்லுவாள். அது வந்து இட்ஸ் குட், யூ டோன்ட் ஹேவ் டு ஃபைட் ஃபார் திஸ். இது உனக்கு வேணும், நீ வந்து ஒன்றும் கேட்க தேவையில்லை, இதை உனக்கு தேவையில்லை. ஏன்னா நீ ஒரு கேம் வின் பண்ணி, நீ ஒரு கேப்டன் ஆகி அப்படி நீ வின் பண்ணி உனக்கு இவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குதுன்னா யூஆர் சேஃப் அப்படின்றது வந்து அது வந்து சந்தோஷமானது. இது வந்து ஒருத்தவங்க இட்ஸ் லைக் எ ஹேண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி அவள் சொல்வாள். ஐ தாட் தட் வாஸ் சென்சிபிள் சௌந்தர்யா தட்ஸ் கம்மிங் அவுட், ரைட்? ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கேன் பி சம்டைம்ஸ் ஷீ இஸ் வெரி இம்பல்சிவ். என்னோட தோழியை சொல்லிட்டு, என்னோட தோழன்னு சொல்லிட்டு பாஞ்சு வருவாங்க. தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் தட் யூ வாண்ட் டு ஹேவ் பிகாஸ் she has your back, right? பட் அட் த சேம் டைம் சில நேரங்களில் தேவையில்லாமல் அவங்களோட இமோஷன்ஸ் டேக் கண்ட்ரோல் ஆஃப் ஹர். பட் அதே நேரத்தில் இந்த பொண்ணு வந்து அந்தந்த இடங்களில் சில நேரங்களில் அறிவாக அவள் வந்து ஒரு அனாலிசிஸ் கொடுக்கும்போது, இப்போ இந்த ஜெஃப்ரி கிட்ட பேசினதாக இருக்கட்டும், இல்லை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் நாமினேஷனுக்கு ரீசன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், a lot of times she makes sense, right? ஸோ சௌந்தர்யா வந்து இவங்க எப்படித்தான் நம்ம வந்து முத்திரை குத்தி ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டுறக்கூடாது, ரைட்? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து சொல்வார், ஜெஃப்ரி டசன்ட் டிசர்வ் இட். அவன் என்ன பண்ண ஆக்சுவலி என்ன பண்ணார், முதலாளியாக என்ன பண்ணார் அவருக்கு அது கிடைக்கிறதுக்கு? ஸோ அது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜெஃப்ரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குது, ஜெஃப்ரி இஸ் சேஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஃப்ரி கண்டினியூஸ் டு டிசப்பாயிண்ட், ரைட்? அப்புறம் பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு வந்து ஜாக்லின், முத்துக்குமரன் அண்ட் விஷால் பார்த்தீங்கன்னா நவ் ஹீஸ் பிகமிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹீஸ் அப்ரூவிங் ஜாக்லினுக்கு கங்கணம் கட்டி நின்று ஜாக்லின் வெளியாக்கணும்னு சொன்ன அதே விஷால் வாயால் ஜாக்லின் பெஸ்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு நாமினேஷன் அவங்களுக்கு கிடைக்கிது, விச் ஐ திங்க் இட்ஸ் அன் அமேசிங் திங். சம்டைம்ஸ் யூ நீட் டு கெட் டு நோ த பர்சன். அண்ட் எஸ் ஐ செட், யாருமே 100% நல்லவங்களும் கிடையாது, யாருமே 100% கெட்டவங்களும் கிடையாது. தட்ஸ் இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ, ரைட்? ஸோ ஜாக்லின் வந்து பெஸ்ட் பிளேயருக்கு வந்து விஷால் ஒன் ஆஃப் த நாமினிஸ். அவங்களுக்கு வந்து ஜாக்லினுக்கு 9 votes கிடைக்குது, முத்துக்குமரனுக்கு 7, விஷாலுக்கு 6. ஸோ இவங்க 3 பேரும் வந்து கேப்டன்சி பதவிக்காக போட்டி போட போகிறாங்க. ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட் டு ஃபைண்ட் அவுட் வாட் கைண்ட் ஆஃப் டாஸ்க் இட்ஸ் கோயிங் டு பி, ரைட்? இங்கே இன்னொரு அந்த நாமினேஷனில் வந்து இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா எனக்கு இவங்களை பிடிக்காதுன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க, ஆனால் இப்போ எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குதுன்றது சொல்லுவாங்க. அண்ட் மஞ்சரியோட க்ளோஸ்அப் கட் பண்ணுவாங்க. மஞ்சரி அண்ட் ஷி கேன் நாட் கெட் அலாங், ரைட்? ஆனால் ஷி ends the speech by saying that எனக்கு வந்து ஐ திங்க் யூ மேக்கிங் ரொம்ப அறிவான விஷயங்கள். அண்ட் மஞ்சரி பேசுகிறது கேட்கணுங்க. நாட் தட் இமோஷ்னலி ட்ரிவன் மஞ்சரி, the one who can rationalize. அந்த மஞ்சரியோட I would love to have conversations with her. But that Manjari that I see who takes authority and becomes this tyrant, அந்த மஞ்சரி I wouldn't want. But மஞ்சரி வந்து அது புரிஞ்சிருந்து அன்ஷிதா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப அறிவாக பேசுகிறாங்க, எனக்கு அவங்க விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி she nominates her as best performer and she ends it up by saying I love you.
I thought that was an icing on the cake, right? Worst player வந்து Ranjit and Pavitra. Of course, let's take Ranjit out. Okay, பவித்ரா பாவங்க. பவித்ரா வந்து நிறைய எஃபர்ட் போடுறாங்க, பட் அந்த பொண்ணு பேச வேண்டிய இடத்துல பேச மாட்றா. அண்ட் கொஞ்சம் அவளுக்கு மேலே யாராவது பேசினாங்க உடனே அடங்கிடுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்ஸில் அந்த பொண்ணு தான் டாப்பில் இருக்கா, லோவஸ்ட்டில் வந்து தர்ஷிகா இருக்காங்க. தென் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை டீம் வந்து விடுதலை மூவி ஐ ரியலி லைக் இட், என்ஜாய்ட் இட். சூரி வாஸ் அமேசிங். அதில் வந்து இளையராஜாவோட பாடல் போடுறாங்க, இட்ஸ் ஸ்டர்ஸ் யுவர் சோல். அந்த இஃபெக்ட் இளையராஜாவுக்கு மட்டும்தான் இருக்குங்க. அந்த பாட்டு கேட்டு உங்களால் உங்களை உருக வைக்க முடியும்னா அது இளையராஜா மியூசிக்கில் தான் இருக்குங்க. இளையராஜானா இளையராஜா தான். பட் இவரோட இசையை நம்ம நல்லா ரசிப்போமே. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாதர்-இன்-லாவோட சாங்க்கு வந்து அந்த டீம் சூரி அண்ட் மஞ்சு வராங்க. ஸோ மஞ்சு வந்து அவங்க வந்து நம்ம தலைவரோட மனசிலாயு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களா, மஞ்சு வாரியா. ஸோ அவங்க வந்து டான்ஸ் ஆட அந்த ஸ்டெப் ஆடுங்கன்னு சொல்லும்போது எல்லாம் டான்ஸ் ஆடும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. என்னோடய ஃபாதர்-இன்-லாவோட சாங் அவர் வாய்ஸ் வந்தது, பாடினது என்னோட ஹஸ்பண்ட் யுகேந்திரன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமையாக இருந்தது. ஸோ அதுதான் நேற்று நிகழ்ச்சியோட ரிவ்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம். விஜய் சேதுபதி எப்படி பேச போகிறாரு, என்ன செய்ய போகிறார், யாரை உட்காருங்க, யார்கிட்ட பொறுமை இழக்க போகிறாருன்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.